அந்த லட்சணமா இருக்குதுல்ல. ஏய் வந்து ஊத்திக்கிட்டு போப்பா. ஐயா சாமி என்ன விட்டுருங்க. என்னடா அது நாட்டுல அநியாயமா இருக்குது. குடிச்சிட்டு போனா அவன் கும்பிட்டு போறான். டேய் உங்க வசதிக்கு தான்ப்பா நான் சந்தைக்குள்ள கடையே போட்டிருக்கேன். ஏண்டா இப்படி இருந்தா நம்ம வியாபாரம் எப்படி நடக்கும்? அட அவன் கிடக்குறான் வியாபாரம் எல்லாம் அமோகமா. அண்ணே டேய் இவன் எதுக்குடா இங்க வந்திருக்கான்? டேய் அண்ணே இது எச்சி சாராயம் தானே? ஆமாண்ணே. குடுறா அவனுக்கு. இந்த அடி வேணாம் தம்பி, முதலும் கடைசியுமா சொல்றேன், இந்த மாதிரி தப்பு தண்டா பண்றத இன்னையோட நிறுத்தி போ. இது ஏன் சந்தை, இங்க நான் என்ன வேணாலும் செய்வேன். அத கேட்க நீ யாரா அனாத நாயே? நன்றி உள்ளவன நீ இப்படித்தான் நினைப்பேன்னா நான் என்ன சொல்ல முடியும்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், தப்பு பண்ற தம்பிய தட்டி கொடுக்கறவன் அண்ணன் கிடையாது, தட்டி கேட்கறவன் தான் உண்மையான அண்ணன். ஐயம் பேரை காப்பாத்துறக்கா சொல்றேன், 10 என்றதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு காலி பண்றேன். டேய் எங்க ஐயனுக்கு நான் ஒருத்த மட்டும்தான் மகங்கிற உரிமையில சொல்றேன். அதே 10 நான் என்றதுக்கு முன்னால நீ ஓடி போயிரு, ஓடி போயிரு. 1 2 3 4 5 6 7 8 9 டேய் அவன் அடிச்சு மிதிக்கடா. என்னடா குதிக்கிற? ஒரு பொது இடத்துல எதுக்காக இப்படி ரவுடித்தனம் பண்ற? சந்தையில சாராய வித்து அத்துமீறி பேசினாங்க, அதுக்காக அடிச்சேன். என்னது இங்க சாராய வித்தாங்களா?
இன்ஸ்பெக்டர் சார் உன் மச்சாங்கிறதுக்காக நீ எது சொன்னாலும் நம்பிக்கை வரன்னு நினைக்கிறியா? டேய், இந்த சந்தையில சாராய வித்து யாராவது குடிச்சிருக்கீங்களாடா? பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், ஒரு பயலாவது வாயை திறந்தானா? இன்ஸ்பெக்டர் சார், இந்த சந்தை பொறுப்பு என்கிட்ட வந்துருச்சுங்கிற பொறாம அதுதான் உள்ள பூந்து என் ஆளுகளை போட்டு அடிச்சிருக்காரு. ஏப்பா வேளா, இந்த பொறுப்பு தான் வேணும்னு கேட்டிருந்தா நானே விட்டு கொடுத்துட்டு போயிருப்பேன். இப்படி அசிங்கம் பண்ணிட்டியப்பா. மாணிக்கம், பதவியும் பொறுப்பும் தானா வர்றது, தட்டி பறிக்கிறதல்ல. ஒன்றகிட்ட என்ன பேச்சு மாப்பிள்ள? நான் ஷட் அப். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் செல்வம். மன்னிச்சுக்குங்க இன்ஸ்பெக்டர், நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இல்ல நான் சொல்றேன். நீ பேசாத. நீ கலாட்டா பண்ணதை என் கண்ணால நானே பார்த்தேன். நீயா ஸ்டேஷனுக்கு வரியா இல்ல நானே எடுத்துட்டு போகட்டுமா? உங்களுக்கு ஏனுங்க வேணும் சிரமம்? உங்களை ஏமாத்துறவங்கள நம்புறீங்க, ஆனா நான் உங்களை மதிக்கிறேன். அதாவது சட்டத்தை. வாங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், மச்சான்னு உறவு பார்த்து பாதியிலேயே இறக்கி விட்டு போயிடாதீங்க. நாளைக்கு நான் ஸ்டேஷனுக்கு வருவேன்ல, ஒரு தொல்லை விட்டுதுரா சார். அண்ணே, தண்ணி குடிக்கிறீங்களா? டேய், இன்ஸ்பெக்டர் தான் போயிட்டார்ல, அப்புறம் என்ன தண்ணி? சாராயத்தை குடுறா. அவர் இருக்காரா? அம்மா நீங்களா? ஐயா வெளியே போயிருக்காரு. அப்ப எங்க அண்ணன் லாக்அப்ல இருக்காரு. ம். அம்மா, என்ன? ஐயா பர்மிஷன் இல்லாம. எனக்கு தெரியும். அண்ணா. அம்மணி, நீ இங்க வந்த? எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை பார்க்கப்படான்னு உன்ற வீட்டுக்கார சொல்லிக்காரல்ல. நீ இப்ப இங்க வந்து தெரிஞ்சா கோவப்படுவார். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடாமணி. நீங்க தான் என்ன வந்து பார்க்க கூடாது, ஆனா நான் வந்து உங்களை பார்க்கலாம். ராசா, யார் யாது? 4 நாளா என் மகனை பிடிச்சி உள்ள வச்சிருக்கல, கொஞ்சம் வெளியே விடுங்க ஐயா. ஏமா, அவரை ஒரு மச்சானியை பிடிச்சி உள்ள போட்டிருக்காரு. உன் பையனை பத்தி பேசுற நேரமாது உனக்கு அறிவு இருக்கா? பேசாம உட்காருமா. லக்ஷ்மி, ஏய், எதுக்கு இங்க வந்த? எனக்கு தெரியும் எங்க அண்ணன் மேல உங்களுக்கு வெறுப்பு, அதனால தானே இப்படி எல்லாம் பழி வாங்குறீங்க. இத பார், பழி வாங்குற புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. அந்த ஆள் ரவுடித்தனம் பண்ணாப்ல, அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ண. புரியுதா? ரவுடித்தனமா? அதுவும் எங்க அண்ணனா? அப்படின்னு யார் சொன்னது? 10 பொறுக்கிங்களை அடிச்சிருக்கலாம், அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. அவர் வெளியே விடுங்க. முடியாது. இப்ப அவரை ரிலீஸ் பண்ண போறீங்களா இல்லையா? முடியாது. இப்ப எங்க அண்ணனை வெளியில விட போறீங்களா இல்லையா? லக்ஷ்மி, 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 என்னாச்சு லக்ஷ்மி? லக்ஷ்மி, அம்மனி உனக்கு என்னாச்சு? அம்மனி மாப்பிள்ள, என் தங்கச்சிக்கு என்னாச்சு? அம்மனி உனக்கு என்னாச்சு? அம்மனி, அம்மனி. லக்ஷ்மி, கான்ஸ்டபிள் ஐயா, உடனே ஜீப்பை ரெடி பண்ணு. சரிங்க. ஐயோ, என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்துச்சு. என்னாச்சு தெரியல, திடீர்னு மயக்கமாயிட்டா. இருக்கு, நான் பார்த்து சொல்றேன். மாப்பிள்ள ஒன்னும் கவலைப்படுற மாதிரி இல்ல, அம்மனி மாசமா இருக்கு, அதனாலதான் இந்த மயக்கம். அம்மனி. கான்ஸ்டபிள், இந்த ஆளு வெளியே அனுப்பு. அண்ணே வாங்கண்ணே. சங்கு, நான் இங்கே இருக்கேன், நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க. அம்மா, அம்மா. யாரது? நான் தான்மா, தங்கு. நீயா? நீ எதுக்குடா இந்த வீட்டுக்குள்ள வந்த ராஸ்கல்? என்னடா இதெல்லாம்? தாய் மாமா சேரு வேலை நான் கொடுத்து அனுப்பிச்சாருமா. இதெல்லாம் முறையோட வளர்ந்து முறையோட கல்யாணம் பண்ணி கொடுத்தவளுக்கு, இவளுக்கு இல்ல. இத பாருடி, உனக்கும் தான் சொல்றேன், பிறக்க போற குழந்தைக்கு தாய் மாமன் யாருங்கிறது தெரியவே கூடாது. அது மட்டும் இல்லடி, தாய் மாமன் சீரெல்லாம் உன் குழந்தைக்கு செய்யணும்னு நீ ஆசைப்பட்ட, அப்படி ஒரு குழந்தையே இங்க தேவையில்லை. வெளியே போடா. தெருவுல கிடக்க வேண்டியதெல்லாம் சீருன்னு வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான் ராஸ்கல்.
வாழ்த்து பாடும் கண் சிமிட்டும் பூவை பாரு. சின்ன மனசு சின்ன உறவு சின்னஞ்சிறிய உலகம். இந்த சொந்தம் போதும் போதும். சிட்டம்மா கைகள் கொட்டடி கொட்டடி எந்தன் தத்தம்மா. முத்தம்மா முத்து முத்தங்கள் முத்தங்கள் கொஞ்சம் கொட்டம்மா. கண்மணிக்கு வாழ்த்து பாடும் கண் சிமிட்டும் பூவை பாரு. முகத்தை பார்த்திருந்தா பார்த்திருந்தா வேறெதுவும் தேவையில்லை தேவையில்லை. உன் குரல கேட்டிருந்தா கேட்டிருந்தா அந்த சுகம் எங்கும் இல்லை எங்கும் இல்லை. நெஞ்சம் இசை எடுத்து பாடும் நித்தம் நித்தம் பல கனவு ஆடும். வானில் நிலவும் உன்னை தேடும் சிறு கூட்டில் கலந்து விளையாடும். அன்னை தந்தையும் அண்ணன் தானம்மா இந்த சொந்தம் போதும் போதும். கண்மணிக்கு வாழ்த்து பாடும் கண் சிமிட்டும் பூவை பாரு. பூத்திருச்சு பூத்திருச்சு அள்ளி உன்னை பார்த்திருச்சு பார்த்திருச்சு. சொல்லி வச்சு செஞ்சது போல் சொன்ன செல வந்துருச்சு வந்துருச்சு. பாசம் பெருக்கெடுத்து ஓட அதில் படகாயில் மனது ஆட. ஊரும் உனை புகழ்ந்து பாட அன்பு உலகம் வேறு எங்கு தேட. உந்தன் இன்பமே எந்தன் சொர்க்கமே இந்த சொந்தம் போதும் போதும். கண்மணிக்கு வாழ்த்து பாடும் கண் சிமிட்டும் பூவை பாரு. சின்ன மனசு சின்ன உறவு சின்னஞ்சிறிய உலகம். இந்த சொந்தம் போதும் போதும். சிட்டம்மா கைகள் கொட்டடி கொட்டடி எந்தன் தத்தம்மா. முத்தம்மா முத்து முத்தங்கள் முத்தங்கள் கொஞ்சம் கொட்டம்மா. கண்மணிக்கு வாழ்த்து பாடும் கண் சிமிட்டும் பூவை பாரு.